மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் தாத்தாவும் பாட்டியும் டிவியை பார்த்துக்கிட்டு விஜய் என்னடா இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, நீ எந்த ஒரு ஃபீல் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லி, காவேரிக்கே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவேரி கிட்ட மாமி சொல்கிறாங்க, வெண்ணிலா விஜயை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளடி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பள கம்பெனிக்கு நேராகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவ என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மாமி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைக்கு போனால் அங்கே 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, விஜய் சார் ரொம்ப நல்லவர், நீங்கள் என்றைக்குமே அவங்க மேலே சந்தேகப்பட்டுறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி விஜய்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. அப்போ விஜயும் அதை கேட்டுக்கிட்டு, நீ இப்போ எங்கே இருக்க, கடைக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா என்ன பண்ணாலும் நீங்கள் அதை கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்புறம் சாரதா கடைக்கு வராங்க. என்னாச்சுமா, நீ எதுக்குமா அங்கே வந்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மீடியாக்காரர் காவேரியை கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ காவேரி கோவப்பட்டு, உங்களுக்கு இதே வேலை தானே அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. சாரதா நம்மளை எங்கேயுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போலடி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ விஜயும் கரெக்டாக வராங்க. அப்போ அதே ப்ரெஸ்காரர் ரிட்டன் அங்கே பாருங்கள், வெண்ணிலா இவரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க ஒய்ஃப் கூட கூத்தடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வெண்ணிலாவுக்கு போட்டு காட்டுறாங்க ராகினி. உடனே அவங்க பெட்ரோல் கேன் எடுத்து மேலே ஊற்றிட்டு நான் சாக போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. விஜய் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.